ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்யாணிஸ் உலகம். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு ஹெல்த்தியான ஒன் பாட் ரைஸ் செஞ்சு காமிக்க போகிறேங்க. முக்கியமாக நம்ம கீரை வாங்கிட்டு கீரையை மட்டும் ஆஞ்சி எடுத்துகிட்டு தண்டை தூக்கி போட்டுருவோம். கீரையில் எந்த அளவுக்கு சத்துக்கள் இருக்கோ அதே அளவுக்கு கீரை தண்டுலேயும் இருக்குது. அந்த தண்டை யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான குயிக்கான டேஸ்டியான ஒன் பாட் ரைஸ் செஞ்சு காமிக்க போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைமாக வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கூடவே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிங்க. மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ நான் செஞ்சு காமிக்க போகிறேன் இந்த ரைஸ் 3 பேர் தாராளமாக சாப்பிட்லாங்க. அரிசியெல்லாம் அளப்போம் இல்லைங்களா, அந்த டம்ளரில் நான் வச்சுருக்க டம்ளர் வந்து பார்த்திங்கன்னா 200 கிராம் பிடிக்கும். அதில் 100 கிராம் அளவுக்கு துவரம்பருப்பு, 100 கிராம் அளவுக்கு அரிசி, சாப்பாட்டு அரிசியை எடுத்து நல்லா கழுவிட்டு அதே டம்ளரில் 4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுட்டேன். ஒரு கொதி வந்த பிறகு அவரைக்காய், ஒரு 5-6 அவரைக்காய், ஒரு கேரட், 2 தக்காளி, ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு கைப்பிடி அளவுக்கு கீரை தண்டை கட் பண்ணுறப்ப அதில் இருக்கக்கூடிய நாரை எடுத்துட்டு சேர்த்துக்குங்க. எந்த கீரை தண்டாக இருந்தாலும் பரவாயில்ல. சிறுகீரை, அரைக்கீரை, முளைக்கீரை, இந்த 3 கீரையில் எந்த கீரை நீங்கள் வாங்கியிருந்தாலும் அந்த தண்டை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இது கூட கொஞ்சமாக சிட்டிகை அளவுக்கு மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள், சின்ன கோலி குண்டு சைஸுக்கு புளியை ஊற வச்சு கரைச்சி அந்த தண்ணி சேர்த்துக்குங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு டேஸ்ட் பண்ணி பாருங்கள் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்ட்டு. டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கரெக்டாக இருந்தால் குக்கர் மூடி போட்டுருங்க. குக்கர் மூடி போட்டு நல்லா ஸ்டீம் வந்ததுக்கு அப்புறமேட்டு விசில் போட்டுக்குங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா 4 விசில் விட்டேன், கரெக்டாக இருந்தது. உங்கள் குக்கருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் விசில் விட்டுக்குங்க. விசில் வந்தாச்சு. இப்போ நான் கீழே இறக்கி வச்சுட்டேன். இப்போ அதே ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாயில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நம்ம சமையல் எண்ணெயை சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடான பிறகு கொஞ்சமாக கடுகு பொரிய விட்டுக்குங்க. இது கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் பொரிய விட்டுக்குங்க. ஒரு காய்ந்த மிளகாவை 2ஆக உடச்சி சேர்த்துக்குங்க. கொஞ்சமாக பூண்டு நசுக்கி சேர்த்துக்குங்க. கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்துக்குங்க. இதெல்லாம் லைட்டாக ஓரளவு வதங்கின பிறகு பெருங்காயத்தூள் சேர்த்துக்குங்க. இதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு நம்ம இப்போ ஏற்கனவே வேக வச்சு இறக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா ரைஸ், அதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இப்போ நான் ஓப்பன் பண்ணிட்டேன். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். ஓப்பன் பண்ணுறப்பவே அந்த கீரை தண்டினுடைய ஸ்மெல்லு வந்து நல்லா கமன்னு வருது. நம்ம கீரை தண்டு சேர்த்துருக்கிறதே குழந்தைங்களுக்கு தெரியாதுங்க. அப்படியே கலரி விட்டு அதுங்களுக்கு தட்டில் போட்டு கொடுத்தோன்னா கீரை தண்டு இருக்கிற விஷயமே தெரியாது. அழகாக சாப்பிட்ருங்க. இப்போ நம்ம தாளித்த எல்லா பொருட்களையும் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப கரண்டி வச்சு கிளறிடாதீங்க, ரொம்ப குழன்னு ஆகிடும். ஒரு 2-3 டைம் கிளறிட்டு அப்படியே விட்டுடுங்க. அப்போ தான் சாப்பிட்றப்ப கொஞ்சம் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த சாதம் ஃபீல் வந்து வரும். இல்லைன்னா அப்படியே பொங்கல் மாதிரி ரொம்ப அப்படியே குழஞ்சி போன மாதிரி இருக்கும். சில பேருக்கு குழஞ்சா மாதிரி இருந்தால் தான் பிடிக்கும். அவங்க வந்து நல்லா வந்து ஒரு 2-3 டைம் கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணாலுமே போதும், நல்லா குழஞ்சிரும். இப்போ பாருங்கள், நான் நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். நான் ரொம்ப மிக்ஸ் பண்ணிக்கல, ஓரளவுக்கு தான் மிக்ஸ் பண்ணுறேன். எனக்கு கொஞ்சம் சாப்பாடு மாதிரி இருக்கணும். இப்போ இது கூட நெய் சேர்த்துக்குங்க. உங்களுடைய டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நெய் சேர்த்துக்குங்க. குழந்தைங்களா இருந்தால் நெய் கொஞ்சம் எக்ஸஸாக சேர்த்துக்கலாம், பெரியவங்களாக இருந்தால் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு சுட சுட தட்டில் போட்டு சாப்பிட வேண்டியது தாங்க. இது கூட ஒன்றும் இல்லைனா கூட ஒரு அப்பளம் வச்சு சாப்பிட்டா கூட டேஸ்ட்டாக இருக்கும். அப்படி இல்லைன்னா இப்போ நான் உருளைக்கிழங்கு வறுவல் பண்ணியிருக்கேன். என்னுடைய குழந்தைங்களுக்கு உருளைக்கிழங்கு வறுவல் ரொம்ப பிடிக்கும். அந்த வறுவல் வச்சு சாப்பிட்றப்போ உண்மையிலேயே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள், உண்மையிலேயே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு நல்லா வந்ததா, உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பாய்.